அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் இணைந்து கொள்வது இலங்கையின் முதல் தர செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்திகளோடு நான் ஜெஃப்ரி ஜெபதாசன். வணக்கம் அருணி. வணக்கம் ஜெஃப்ரி. வணக்கம் நேர்களே, உங்களோடு இணைந்து கொள்ளும் நான் அருணி இரேஷ அருளானந்தம். விரிவான செய்திகளுக்கு முன்னதாக தலைப்புச் செய்திகள். புதுவருடத்தில் பாராளுமன்ற அமர்வு ஆரம்பம். உணவு தட்டுப்பாட்டிற்கு விவசாய பணிப்பாளர் நாயகத்தினால் யோசனை. மத்திய வங்கியின் முறைகள் கொடுக்கல் வாங்கல் தொடர்பிலான மத்திய வங்கியின் அறிக்கை ஏன் தாமதமானது? மாத்தறை மற்றும் பதுளையில் 10 பேருக்கு மரண தண்டனை. புது வருடத்தில் முதன்முறையாக பாராளுமன்றம் இன்று கூடியது. ஹம்மாந்தோட்டையில் முன்னெடுக்கப்படும் அபிவிருத்தி திட்டங்கள் தொடர்பில் பாராளுமன்ற உறுப்பினர் தினேஷ் குணவர்தன கேள்வி எழுப்பிய போது சபையில் அமைதியின்மை ஏற்பட்டது. சீனாவின் நிறுவனமான சைனா மெர்ச்சன்ட் நிறுவனத்துக்கு புரிந்துணர்வு உடன்படிக்கையில் கைச்சாத்திட்டால் ஹம்மாந்தோட்டை துறைமுகத்தை நாம் இழந்து விடுவோம். அத்துடன் இந்த நிறுவனத்தின் திட்டங்களுக்காக மேலும் 15,000 ஏக்கரை வழங்கினால் நாட்டின் விவசாயத்துக்கும் பௌத்த விழுமியங்களுக்கும் சுற்றடலுக்கும் பாதிப்பு ஏற்படும் என்பதை ஏற்றுக்கொள்கிறீர்களா? විශේෂයෙන්ම පළවෙනි ආයෝජනයේ ලැබෙන්නේ ශ්‍රී ලාංකිකයෙක්ට. குறிப்பாக முதலாவது முதலீடு இலங்கையர் ஒருவருக்கே கிடைக்கின்றது. இலங்கையர் ஒருவரே ஹம்மாந்தோட்டையின் முதலாவது முதலீடாக சீமெந்து நிறுவனம் ஒன்றை அமைக்க உள்ளார். சீனாவின் ஏனைய முதலீடுகள் தொடர்பில் நாம் கலந்துரையாடிய போது எண்ணெய் சுத்திகரிப்பு, எரிவாயு, மின் உற்பத்தி நிலையம், கப்பல் தடாகம் என்பவற்றுடன் மற்றொரு சீமெந்து உற்பத்தி தொழிற்சாலை அமைக்கப்படுகின்றது. அத்துடன் எண்ணெய் சுத்திகரிப்பு தொடர்பில் அமெரிக்கா மற்றும் அரேபிய நிறுவனம் ஒன்றுடன் கலந்துரையாடி வருகின்றோம். சபாநாயகரே, அங்கு புதிய நிலைமை உருவாகின்றது. ஹம்மாந்தோட்டைக்கு தேவையில்லை என்றால் புலனறுவைக்கு அதனை வழங்குமாறு ஜனாதிபதி நேற்று கோரினார். மொனராகலையில் கூட்டமைப்பின் 2 அமைச்சர்களும் ஐக்கிய தேசிய கட்சியின் ஒரு அமைச்சரும் இதனை மொனராகலைக்கு தருமாறு கேட்கின்றனர். இந்த அபிவிருத்தி திட்டங்களை கண்டிக்கு தருமாறு அமைச்சர் லக்ஷ்மன் கிரியல்ல கேட்கின்றார். நுவரெலியாவுக்கு வழங்குமாறு எஸ்பி திசாநாயக்கவும் கூறுகின்றார். இது ஹம்மாந்தோட்டைக்கு தேவையில்லையா என முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவிடம் கேட்கின்றேன். අපේ මහින්ද රාජපක්ෂ හිටපු ජනාධිපතිතුමයි නාමල් රාජපක්ෂ මන්තුමාගේ හම්බන්තොට මේක එපාද නීති විරුද්ධ නිසා ඒක කිව්වම පිළිතුරු දෙන්න ඕනද එපාද? தற்போதுள்ள துறைமுகம், விமான நிலையம், மிர்ஜவில தொழிற்சாலை என்பவற்றை அமைத்து மேலதிக 15,000 ஏக்கரை வேறு பகுதிகளில் பிரித்து வழங்குவதில் எனக்கு பிரச்சனை இல்லை. தற்போது பெற்றுள்ள காணிகளில் தொழிற்சாலைகளை அமையுங்கள். 15,000 ஏக்கரை அன்றாதபுரம், புலனறுவை ஆகிய பகுதிகளில் கேட்போருக்கு வழங்குங்கள். அதில் பிரச்சனை இல்லை. හිටපු ජනාධිපතිතුමා මට ලියුමක් එවනවා නම් චීනයේ ජනාධිපති 100ක බලෙන් අකමැත්තෙන් නීති විරෝධී කිවිසුමක් අත්සන් කරා කියලා මම මේ සභාවට දාලා තීරණය කරන්න කියලා. கலந்துரையாடி நாட்டிற்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் இதற்கு தீர்வு காண வேண்டும். தொழிற்சாலைகளை உருவாக்குவது தொடர்பில் நாம் ஒரு புறம் மகிழ்ச்சி அடைகின்றோம். அத்துடன் எவருக்கும் பாதிப்பு ஏற்படாத வகையில் அவை அமைய வேண்டும். මේ සමගම අපි ප්‍රශ්නය තියෙන්නේ කිසි කෙනෙකුට හානියක් නොවන විදියට 2014 செப்டம்பர் மாதம் 2014ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் சைனா ஹாபர் நிறுவனத்துடன் உடன்படிக்கை கைச்சாத்திடப்பட்டது. இலங்கை அரசாங்கத்துக்கு 35%, சீனாவுக்கு 65% கிடைக்கும் வகையில் 35 வருடங்களுக்கு அந்த உடன்படிக்கை மேற்கொள்ளப்பட்டது. அந்த உடன்படிக்கையும் பாராளுமன்றத்தில் முன்வைக்கப்படவில்லை. மீண்டும் கொள்கை வரைவு உடன்படிக்கையில் கைச்சாத்திட்டுள்ளனர். அதனையும் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கவில்லை. ஆகவே இதனை சீனாவின் நிறுவனத்துக்கு வழங்க முன்னர் பாராளுமன்றத்துக்கு முன்வையுங்கள். මේ සමාගම චීන සමාගම වෙත හම්බන්තොට වරාය පැවරීමට පෙර ඒකේ උසුම් සියල්ල මේ පාර්ලිමේන්තුවට ඉදිරිපත් කළ යුතුයි. අපි චීන ජනාධිපති நாம் ஜனாதிபதியுடன் கலந்துரையாடி 2 நிறுவனங்களின் பெயர்களை முன்வைத்தோம். சைனா ஹாபர் மற்றும் மெர்ச்சன்ட் ஆகிய நிறுவனங்களே அவை. அவற்றில் சிறந்த ஒரு நிறுவனத்தை தெரிவு செய்யுமாறு கூறப்பட்டது. ඉස්සෙල්ලා ටික ඔක්කොම ඉල්ලාස් කරගත්තා. හම්බන්තොට ප්‍රදේශ ජනතාවට සාධාරණ සැකයක් සහ අවිශ්වාසයක් තිබෙනවා. தமது கிராமங்களும் இந்த நிறுவனத்துக்கு வழங்கப்படும் என்ற அச்சம் ஹம்பாந்தோட்டை மக்களுக்கு உள்ளது. உடன்படிக்கையில் கைச்சாத்திட்டுள்ளதாக ஒரு அமைச்சர் கூறுகின்ற போது கைச்சாத்திடவில்லை என்று மற்றொருவர் கூறுகின்றார். 15,000 ஏக்கர் தேவை என்று ஒருவர் கூறும்போது 20,000 ஏக்கரை வழங்குவதற்கு தயாராகுமாறு மற்றொருவர் கூறுகின்றார். இவ்வாறு அரசாங்கம் பல விடயங்களை கூறியுள்ளது. அதனாலேயே தமது உரிமைகளுக்காக மக்கள் வீதிக்கு இறங்கினர். மாகாண சபை உறுப்பினர் ஒருவரின் மனைவியும் கையில் கல்லோடு இருப்பதை நான் கண்டேன்.
මේ පිළිබඳ පූර්ණ විවාදයක් මේ පාර්ලිමේන්තුව පවත්වන්න ඕන. මේ හම්බන්තොට වරාය සම්බන්ධයෙන් සියලු ගිවිසුම් ஹம்பாந்தோட்டை துறைமுகம் தொடர்பான உடன்படிக்கைகள் குறித்து நிபந்தனைகளுடன் பாராளுமன்றத்தில் முன்வைத்து விவாதம் ஒன்றை வழங்குவோம். நீதிமன்ற உத்தரவை மீறியமையினாலேயே அமைதியின்மை ஏற்பட்டது. அணிதிரண்டு பேரணியில் செல்ல முடியாது என நீதிமன்றம் உத்தரவிட்டது. இந்த பாராளுமன்றத்தின் உறுப்பினர்களே அதற்கு தலைமைத்துவம் வழங்கினர். ஹம்பாந்தோட்டை துறைமுகத்தை குளிக்கும் இடம் என்று குறிப்பிட்டவர்கள் இன்று 15,000 ஏக்கரை சீனாவுக்கு வழங்க தயாராகியுள்ளனர். அது கொழும்பு நகரை விட 2 மடங்கு விசாலமானது. ඕන විදියකට කර්මාන්ත දාගෙන යන්න. හැබැයි කොළඹ වරාය නගරේ හෙක්ටයාර් 20ක් ඒ වගේම සැංග්‍රීලාකට අක්කර 7ක් සින්නක් කරව දෙනකොට නැට්ට කොහෙද ගහගෙන හිටියේ කියලා මම අහන්න කැමතියි මහලොකු වීරවංශ සහෝදරයගෙන්. ඒවල නැට්ට කොහෙද ගහගෙන හිටියේ? ඒක වචනයක් කතාරන්න නැහැ. ஹம்பாந்தோட்டை மிர்ஜவில பகுதியில் இடம்பெற்ற அமைதியின்மை தொடர்பில் கைது செய்யப்பட்டுள்ள 32 பேர் இன்று ஹம்பாந்தோட்டை நீதவான் முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்டனர். சம்பவம் தொடர்பில் ஹம்பாந்தோட்டை போலீசார் 11 பேரை கைது செய்துள்ளதுடன் அம்பலாந்தோட்டை போலீசார் 21 பேரை கைது செய்துள்ளனர். அவர்கள் 16ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளதுடன் 16 வயதான சிறுவர் நன்னடத்தை பிரிவிற்கு அனுப்பப்பட்டுள்ளார். முறைப்பாடு தொடர்பில் 4 பிரதி போலீஸ் மா அதிபர்களினால் அறிக்கை ஒன்று சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. பொது சொத்துக்களுக்கு சேதம் விளைவித்த குற்றச்சாட்டு சந்தேக நபர்களுக்கு எதிராக முன்வைக்கப்பட்டுள்ளது. அவர்களுக்காக நாம் இன்று பிணை கோரி விடயங்களை முன்வைத்தோம். சத்திய கடதாசி மூலம் சந்தேக நபர்களுக்கு அதனை உறுதிப்படுத்துமாறு நீதவான் இதன்போது உத்தரவிட்டார். நேற்று முன்தினம் இடம்பெற்ற அமைதியின்மையின் போது காயமடைந்த 7 போலீஸ் உத்தியோகத்தர்களும் மற்றும் ஒருவரும் தொடர்ந்தும் சிகிச்சை பெற்று வருகின்றனர். ஐக்கிய தேசிய கட்சி இன்று ஏற்பாடு செய்திருந்த ஊடக சந்திப்பிலும் ஹம்பாந்தோட்டை விவகாரம் தொடர்பில் கருத்து தெரிவிக்கப்பட்டது. இதனை குழப்புவதற்காக ஒன்றிணைந்த குழு திட்டமிட்டு செயற்பட்டுள்ளது. தற்போது போலீசாருக்கும் விரல் நீட்டுகின்றனர். நீதிமன்ற உத்தரவு இருந்த போதிலும் எவ்வாறு அவர்கள் அனுமதிக்கப்பட்டார்கள்? அங்கு எந்தவித தனிப்பட்ட காணிகளும் கையகப்படுத்தப்படவில்லை. பெலியத்த பிரதேச சபையின் முன்னாள் தலைவர் ஸ்ரீ முனசிங்க இங்கே உள்ளார். இவருக்கு 34 ஏக்கர் உள்ளது. கடந்த அரசாங்க காலத்தில் ராஜபக்சவின் ஆசீர்வாதத்துடன் காணிகள் கையகப்படுத்தப்பட்டன. அத்துடன் ஹால்டன் நண்பர் கூட்டம் ஒன்று இருந்தது. அந்த நண்பர் கூட்டத்தின் 53 பேருக்கு காணிகள் வழங்கப்பட்டுள்ளன. எதிர்காலத்தில் நாம் அந்த தகவல்களை வெளியிடுவோம். கடந்த அரசாங்க காலத்தில் எவராவது முறையற்ற விதத்தில் காணிகளை பெற்றிருந்தால் இந்த திட்டத்தினூடாக அவர்கள் தமது காணிகளை இழப்பர். නොමනා විදියට එහෙම නැත්නම් වෙනත් අයුතු ක්‍රම යොදාගෙන අත්පත් කරන් තියනවා නම් ඒගොල්ලන් ඊට නැති වෙනවා තමයි මේ ව්‍යාපෘතිය. வானிலை மாற்றங்களுக்கு ஏற்றவாறு தேசிய விவசாயத்துறையை முன்னெடுக்க வேண்டிய தேவையை ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன சுட்டிக்காட்டியுள்ளார். இலங்கையில் நிர்மாணிக்கப்படும் அரச கட்டடங்களை பசுமையுடன் கூடிய வகையில் அமைத்தல் மற்றும் வழிகாட்டல் ஆலோசனை விதிமுறைகள் என்பன ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவினால் இன்று வெளியிட்டு வைக்கப்பட்டன. இந்த நிகழ்வில் அமைச்சர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் புத்திஜீவிகளும் கலந்து கொண்டிருந்தனர். தற்போது நாம் கடும் வறட்சியை எதிர்கொண்டுள்ளோம். எனவே இந்த நிலைமையில் நாட்டின் வறுமை மற்றும் பொருளாதார அபிவிருத்தி வேகம் என்பவற்றுக்கு என்ன நேரும் என்பதை நான் தெளிவுபடுத்த வேண்டிய அவசியமில்லை. காலநிலையில் ஏற்படும் மாற்றங்களின் போது விவசாய நாடு என்ற வகையில் நாம் செயற்பட வேண்டிய சில முறைகள் காணப்படுகின்றன. எமது வரலாற்றை பார்க்கின்ற போது விவசாயத்தை அடிப்படையாக கொண்ட தேசிய பொருளாதார கட்டமைப்பில் ஏற்படும் மாற்றங்களுடன் அதிகளவில் நாம் பயிர்ச்செய்கையில் மாற்றங்களை ஏற்படுத்த வேண்டும். நாம் எதிர்கொள்ளும் இந்த சவால்களில் வெற்றி காண வேண்டும். அனைத்து துறைகள் தொடர்பிலும் கவனம் செலுத்த வேண்டிய காலமே இது. அதன் காரணமாகவே கட்டடங்களை பசுமையுடன் கூடிய வகையில் அமைத்தல் மற்றும் வழிகாட்டல் ஆலோசனை விதிமுறைகளுக்கு நாம் சென்றுள்ளோம். அரசு அதிகாரிகள் டை கோட் அணிவது தொடர்பிலும் ஜனாதிபதி இங்கு கருத்து தெரிவித்தார். கடந்த வருடம் டிசம்பர் 3ஆம் தேதி இரவு வேளையில் நடைபெற்ற விசேட வழிபாடு ஒன்றுக்கு சென்றிருந்தேன். அங்கு எமது பிரதேச செயலாளர் அந்த சமய வழிபாட்டிற்கு டை அணிந்து வந்திருந்தார். இரவு 11 மணி ஆகும் போது அவர் டை அணிந்திருந்தமையால் நான் அவரிடம் அது குறித்து கேட்டேன். இங்கு நடைபெறுவது ஒரு வழிபாட்டு நிகழ்வல்லவா, அதற்கேன் டை அணிய வேண்டும் என்று கேட்டேன். அங்கு இடம்பெற்றது வழிபாடாக இருந்தாலும் சுற்றுநிருபம் அவரை பாதித்திருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். ஜனாதிபதி ஒருவர் வெளியிட்ட சுற்றுநிருபத்தை ஜனாதிபதி ஒருவரினாலேயே மாற்ற முடியும். தேவையான இடங்களுக்கும் தேவையான நேரத்திலும் மாத்திரம் அரசு அதிகாரிகள் டை கோட் அணிந்து வருவதில் பிரச்சனை இல்லை, அல்லது காலநிலை கேட்ப டை கோட் அணிவதிலும் பிரச்சனை இல்லை. எமக்கு தேவையானவற்றை தேவையான நேரத்தில் பயன்படுத்த வேண்டும். வரையறுக்கப்பட்ட கேபிட்டல் மகாராஜா நிறுவனத்தின் பிரதான அலுவலகத்துக்கு முன்பாக உள்ள புத்தர் சிலைக்கு அருகில் இன்று காலை விசேட வழிபாடுகள் நடைபெற்றன. அமரபுர பீடத்தின் மாநாயக்கர் தவுல்தனை ஞானசர தேரர் தலைமையில் இந்த நிகழ்வு நடைபெற்றது. வரையறுக்கப்பட்ட கேபிட்டல் மகாராஜா நிறுவனத்தின் அதிகாரிகள் இந்த விசேட வழிபாட்டை ஏற்பாடு செய்திருந்தனர்.
அமரபுர பீடத்தின் மகாநாயகர் கலாநிதி டவுல்தின ஞானீஸ்வர தேரர் இதன்போது ஆசி வழங்கினார். எனக்கு தற்போது 102 வயது என்பதால் மிக நீண்ட நேரம் ஆசி வழங்க முடியாது. இங்கு வந்து வழிபடுவதற்கு சந்தர்ப்பம் கிடைத்தமை தொடர்பில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். சிறந்த விடயங்களை மக்களுக்கு எடுத்துக் கூறுவதற்காக சிரச ஊடக வலையமைப்பு எவ்வேளையிலும் முன்னின்று செயற்படுகின்றது. அன்பையும் சமாதானத்தையும் உலகிற்கு வழங்கும் வகையில் பல சமய நிகழ்வுகள் இடம்பெறுகின்றன. சிரச ஊடக வலையமைப்பு தொடர்பில் நான் அதிக அக்கறை கொண்டுள்ளேன். இந்த நிறுவனத்தின் தலைவர் ஆர் ராஜமகேந்திரன் அவர்கள் ஆரம்பிக்கும் அனைத்து திட்டங்களும் நாட்டின் அபிவிருத்தியை நோக்காக கொண்டே அமைந்துள்ளன. எனவே அவருக்கும் இந்த நிறுவனத்தின் அனைவருக்கும் நான் இந்த சந்தர்ப்பத்தில் பிரார்த்தனை செய்கின்றேன். சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ள மத்திய வங்கியின் முறிகள் விநியோகம் தொடர்பிலான நிதிச்சபையின் அறிக்கைக்கு என்ன நடந்துள்ளது? இதுகுறித்து TV1 நியூஸ் லைன் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு மத்திய வங்கியின் முன்னாள் பிரதி ஆளுநர் WA விஜயவர்தனவிடம் கேள்வி எழுப்பப்பட்டது. மத்திய வங்கியின் புதிய ஆளுநராக இந்திரஜித் குமார் சுவாமி நியமிக்கப்பட்ட பின்னர் முதல்நிலை பங்காளர்களின் செயற்பாடுகளை திறம்பட முன்னெடுப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அதில் தற்போது முன்னேற்றத்தை காண முடிகின்றது. மத்திய வங்கி அண்மையில் அறிக்கை ஒன்றை வெளியிட்டது. மத்திய வங்கியின் ஊழியர்களால் முதல்நிலை பிரதிநிதிகளின் செயற்பாடுகளில் காணப்பட்ட வித்தியாசங்கள் தொடர்பில் மேற்பார்வை செய்யப்பட்டுள்ளது. மத்திய வங்கியால் அவர்கள் தொடர்பில் நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக கூறப்பட்டாலும் அது பகிரங்கமாக அறிவிக்கப்படவில்லை. And we may be able to hear from the central. Why is the report of that management? உத்தியோகபட்ச முறையில் எவ்வாறான தகவல்கள் கிடைத்துள்ளன? No, it's not in public. உத்தியோகபட்ச தகவல்களின்படி முதல்நிலை நிறுவனங்களுக்கு வரையறைகள் விதிக்கப்பட்டுள்ளன. மத்திய வங்கியினால் இந்த பிரச்சினைக்கு தீர்வு வழங்கப்படும் வரையில் இவ்வாறு வரையறை விதிக்கப்பட்டுள்ளதாக அறிய கிடைக்கின்றது. முதல்நிலை வர்த்தகர்களின் அனுமதி பத்திரத்தை மத்திய வங்கியினால் ரத்து செய்ய முடியாது. ஆகவே எதிர்காலத்தில் அவர்கள் இது குறித்து தீர்மானத்தை எடுப்பார்கள் என்று நான் நினைக்கின்றேன். முறிகள் விநியோகம் தொடர்பில் கோப் குழுவின் தலைவர் சுனில் ஹாந்துனதி இவ்வாறு கருத்து தெரிவித்தார். முறிகள் விநியோகத்தின் மூலம் ஏற்பட்ட மோசடி தொடர்பிலும் திருடர்கள் யார் என்பதையும் நாம் உறுதிப்படுத்தியுள்ளோம். தற்போது அரசாங்கம் ஒரு விடயத்தை உறுதிப்படுத்த வேண்டும். சட்டமா அதிபரினூடாக அல்லது நீதிமன்ற செயற்பாடுகளினூடாக அரசாங்கம் அதனை உறுதிப்படுத்த வேண்டும். கணக்காய்வாளர் நாயகம் மற்றும் அனைத்து கட்சிகளின் பிரதிநிதிகளால் முன்வைக்கப்பட்டுள்ள விடயங்கள் தவறு என்றால் அதனை அரசாங்கம் உறுதிப்படுத்த வேண்டும். அர்ஜுன் மகேந்திரன் உள்ளிட்ட அவரது குழுவினரும் அவரின் மருமகனின் நிறுவனமான பெர்பச்சுவல் ட்ரெஷரிஸ் நிறுவனம் அதிக லாபம் அடைந்த விடயம் சரியானது என்பதை உறுதிப்படுத்த வேண்டும். இந்த இரண்டு விடயங்களில் ஒன்றை உறுதிப்படுத்தினால் சரியல்லவா? இந்த ஆட்சியை கசப்பான ஆட்சி என்றே நாம் கூற வேண்டும். இதற்கு பிரதமர் தலைமைத்துவம் வழங்குகின்றார். தற்போது இந்த அரசாங்கம் கவிழும் நிலையில் பயணிக்கின்றது. முன்னாள் ஆளுநர் அர்ஜுன் மகேந்திரனின் மருமகனின் நிறுவனம் தவறான முறையில் பணம் உள்ளித்துள்ளது. எனவே அந்த நிறுவனத்தை தடை செய்ய வேண்டும். இவ்வாறு மோசடிகளை மேற்கொள்வதற்கு பிரதமர் வெட்கமின்றி அனுமதி வழங்கி வருகின்றார். ஆகவே நாம் இந்த விடயங்களை வன்மையாக கண்டிக்கின்றோம். மத்திய வங்கியின் முறிகள் கொடுக்கல் வாங்கல் தொடர்பில் இன்று நியூஸ் லைன் நேர்காணலில் கலந்து கொண்ட முன்னாள் அமைச்சர் திஸ்ஸாத்த நாயக்க கருத்து வெளியிட்டார். ஐக்கிய தேசிய கட்சியின் சிரேஷ்ட உறுப்பினர்களின் கருத்துப்படி கடினப்பட்டு அமைத்துக் கொண்ட 2001ஆம் ஆண்டு ஆட்சியானது நெருங்கியவர்களுக்கும் உறவினர்களுக்கும் சலுகைகள் வழங்கப்பட்டமையினாலேயே இல்லாமல் போனது என கூறப்படுகின்றது. முன்னாள் செயலாளர் திஸ்ஸாத்த நாயக் அவர்களே, இது உண்மையா? அதில் உண்மை உள்ளது. ஏனெனில் உதாரணமாக அர்ஜுன் மகேந்திரனை எடுத்துக்கொள்வோம். அவர் வெளிநாட்டிலிருந்து தருவிக்கப்பட்டவர். அவர் மூலம் பாரிய நட்டம் ஏற்பட்டுள்ளது. அவர் கட்சியின் கடின வரலாற்றில் அங்கத்துவம் பெற்றிருக்கவில்லை. பதுளை மற்றும் மாத்தறை மேல் நீதிமன்றங்களினால் 10 பேருக்கு இன்று மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. 2014ஆம் ஆண்டில் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் ஒருவர் உயிரிழந்த சம்பவத்துடன் தொடர்புடைய குற்றவாளிகள் 6 பேருக்கு பதுளை மேல் நீதிமன்றத்தினால் இன்று மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய கந்தைக்கட்டிய போலீஸ் நிலையத்தைச் சேர்ந்த 5 போலீஸ் உத்தியோகத்தர்கள் மற்றும் சிவில் பாதுகாப்பு உத்தியோகத்தர் ஆகியோருக்கே மரண தண்டனை விதிக்கப்பட்டது. இதேவேளை 2005ஆம் ஆண்டில் கந்தர பகுதியில் இடம்பெற்ற கொலை சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர்கள் 5 4 மாத்தறை மேல் நீதிமன்றத்தினால் இன்று மரண தண்டனை விதிக்கப்பட்டது. இந்த சந்தேக நபர்களில் ஒருவர் குற்றச்சாட்டுகளில் இருந்து விடுவிக்கப்பட்டு விடுதலை செய்யப்பட்டுள்ளார். 2005ஆம் ஆண்டில் கந்தர ஹெலவத்த பகுதியில் 35 வயதான 2 பிள்ளைகளின் தந்தையொருவர் கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் இந்த 5 கைது செய்யப்பட்டிருந்தனர்.
தமிழ் தேசிய கூட்டமைப்பின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ஜோசப் பரராஜசிங்கத்தின் கொலை தொடர்பில் கைது செய்யப்பட்டுள்ள கிழக்கு மாகாண முன்னாள் முதலமைச்சர் பிழையான் என்று அழைக்கப்படும் சிவனேசத்துறை சந்திரகாந்தன் உள்ளிட்ட 4 விளக்கமறியல் மீண்டும் நீடிக்கப்பட்டுள்ளது. சந்தேக நபர்கள் மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்றத்தில் இன்று ஆஜர்படுத்தப்பட்ட போது எதிர்வரும் 23ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். மட்டக்களப்பு நீதவான் மாணிக்கவாசகர் கணேசராஜாவினால் விளக்கமறியல் நீடிப்பு உத்தரவு இன்று பிறப்பிக்கப்பட்டுள்ளது. கிழக்கு மாகாணத்தின் முன்னாள் முதலமைச்சரும் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சி தலைவருமான சிவனேசத்துறை சந்திரகாந்தன், தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் முன்னாள் தேசிய அமைப்பாளரும் முன்னாள் மாகாண சபை உறுப்பினருமான பிரதீப் மாஸ்டர் என அழைக்கப்படும் எட்வின் சில்வா கிருஷ்ணானந்த ராஜா, கஜன் மாமா எனப்படும் கனகநாயகம் மற்றும் இராணுவ புலனாய்வு உத்தியோகத்தர் எம் கலீல் ஆகியோரை தொடர்ந்தும் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ஜோசப் பரராஜசிங்கம் 2005ஆம் ஆண்டு மட்டக்களப்பு தேவாலயம் ஒன்றில் நத்தார் நள்ளிரவு ஆராதனையில் கலந்து கொண்டிருந்த போது சுட்டுக் கொல்லப்பட்டார். முதலமைச்சர் சொல்றார் ரிஜெக்ட் பண்ணலாண்டு போய் சொல்றாங்க. விசேட அபிவிருத்தி சட்டமூலம் தொடர்பில் கிழக்கு மாகாண முதலமைச்சர் அண்மையில் தெரிவித்த கருத்து குறித்து பல்வேறு தரப்பினரும் அதிருப்தி வெளியிடுகின்றனர். பொருளாதார அபிவிருத்தி சிறப்பு ஒழுங்குகள் சட்டமூலம் என்கின்ற ஒரு சட்டமூலத்தை கொண்டு வர முயற்சிக்கின்றது. கிழக்கு மாகாண சபையை தவிர ஏனைய மாகாண சபைகளும் அதனை நிராகரித்திருந்தன. பசில் ராயபக்சாவிடம் ஒப்படைக்கப்பட்ட பொருளாதார அபிவிருத்தி அமைச்சுக்கு ஒப்பானது. கிழக்கு மாகாண முதலமைச்சர் இந்த மாகாண சபையினுடைய அதிகாரங்களை பறிக்காவிட்டால் தாங்கள் இதற்கு ஆதரவு கொடுக்க தயார் என்கின்ற ஒரு கருத்தை வெளியிட்டிருக்கின்றார். முன்னாள் பிரதம நீதியரசர் சிராணி பண்டாரநாயக்க அவர்கள் இந்த சட்டம் மூலம் மாகாண சபையின் அதிகாரங்களுடன் தொடர்பட்டிருந்தால் மாகாண சபையினுடைய அங்கீகாரம் சட்டமூலத்துக்கு அவசியம் என கருத்தினை வெளியிட்டிருக்கின்றார். கிழக்கு மாகாண முதலமைச்சர் ஹாபின் நசீர் அகமட் அவர்கள் தன்னுடைய கட்சியான ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசுடன் கலந்தாலோசித்தாரா என்பதும் உண்மையில் சந்தேகமாக உள்ளது. ஏனெனில் திவினகுமுக சட்டமூலத்துக்கு தாம் வாக்களித்ததே அன்றைய காலகட்டத்தில் இந்த அரசியல் காரணமாக வாக்களித்தோம் என ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசுடைய தலைவரும் முஸ்லிம் காங்கிரஸை சேர்ந்தவர்களும் ஏற்கனவே கவலை வெளியிட்டிருந்தனர். ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசும் அதனுடைய தலைவரான ரவுப் ஹக்கீம் அவர்கள் தான் இது தொடர்பான தெளிவாக சொல்ல வேண்டும். தமிழ் மக்களின் பிரச்சினைகளுக்கு தீர்வினை பெற்றுத் தருவதற்கு மக்களினால் தெரிவு செய்யப்பட்ட தமிழ் தலைமைகள் பின்வாங்குவதாக புத்திஜீவிகள் கூறுகின்றனர். இந்த சம்பூர்ல அனல் மின் நிலையம் தொடங்கும் பொழுது மக்கள் பாரிய எதிர்ப்பை காட்டினார்கள். அதற்கு இதுவரை காலமும் எந்த காலத்திலும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு திருமலை வந்து சம்பந்தனையா என்ற இடம் அதை பற்றி கூட இவர் இதுவரை காலமும் மூச்சு விடவில்லை. ஏன்? தங்களுடைய காலத்தை கழித்து தமிழ் மக்களை ஏமாற்றி விட்டு போவதற்கு என்றுதான் நான் கருதுகிறேன். இந்த அரசியல் தீர்வு திட்டம் ஒன்று கிடைக்க போகுது 16 என்றார்கள். இப்பொழுது 17 போச்சு. 17 முடியைக்கையும் இவர்கள் சொல்லுவேன் 18 கட்டாயம் கிடைக்கும் என்று. இதே மாதிரி தான் இவர்களுடைய நிலவரம் இன்றைக்கு இருக்கு. அரசியல் கைதிகள் விடுதலை சம்பந்தமாக எந்த ஒரு முடிவும் இதுவரை எடுத்ததாக தெரியவில்லை. சம்பந்தன் ஐயாவும் இதை பற்றி கலைத்ததாக தெரியவில்லை. கிழக்கு மாகாணத்தில் அமைந்துள்ள சம்பூர் மின் நிலையத்தை தொடங்கப் போகின்றார்கள். அங்கு பாரிய ஆர்ப்பாட்டங்களும் அதற்கு எதிரான நிகழ்ச்சிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற வேளையிலே தமிழ் பேசும் கூட்டணியினர் என்ன செய்து விட்டார்கள்? ஏதாவது ஒரு சொல்லி பேச்சு பேசி அதை எதிர்த்தார்களா அல்லது அரசாங்கத்துக்கு எதிர் முட்டுக்கட்ட விட்டார்களா என்பது தெரியவில்லை. சம்பந்தன் ஐயா அவர்கள் தனது ஆயுட்காலம் மட்டும் இந்த தீர்வு திட்டம் இங்கே வருது, அங்கே வருது, இன்று வருது, நாளை வருது என்று சொல்லி தமிழ் பேசும் பெருமக்களை ஏமாற்றிக் கொண்டு செய்கின்றாரா என்ற ஐயப்பாடு நமக்கு தோன்றியிருக்கிறது. பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து நாட்டின் சில பகுதிகளில் இன்று ஆர்ப்பாட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டன. வவுனியா கோவில் குஞ்சுக்குளம் அரசினர் தமிழ் கலவன் பாடசாலையில் நிலவும் பௌதிக மற்றும் மனிதவள பற்றாக்குறையை நிவர்த்தி செய்யுமாறு கோரி ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. மாணவர்களும் பெற்றோர்களும் பொதுமக்களும் இணைந்து இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த பாடசாலையில் கடமையாற்றும் அதிபரை உடனடியாக இடமாற்றம் செய்யுமாறு இதன்போது கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. எல்லாமே மண்கொத்தி விவசாயத்தை மேற்கொண்டு கஷ்டத்தை சிந்தித்தான் இந்த பள்ளிக்கூடத்தில் இந்த பிள்ளைகளை படிப்பிக்கிறாங்க. ஆனால் இந்த ஸ்கூலுக்கு வந்தால் விடிய 7 மணிக்கு வராங்களா, கொப்பிய வண்டி பார்த்தால் எந்த பாடமுமே இங்க கட்டிட்டு இருக்க மாட்டாது. நாங்கள் யாரெல்லாம்
எங்களையுமே நோக வரையில இதுக்குரிய பதில எங்களுக்கு பிரின்சிபலோ வலையமோ எங்களுக்கு சொல்லணுமே. இதனை அடுத்து வவுனியா வடக்கு கல்வி வலயத்தின் உதவி வலய கல்வி பணிப்பாளர் மாலதி முகந்தன் அங்கு சென்று ஆர்ப்பாட்டக்காரர்களுடன் கலந்துரையாடினார். இது நடந்த இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலம் ஒரு முதன்மையான பிரச்சனையாக எங்களால் இந்த நேரத்தில் இனங்காணப்படுறது இந்த பாடசாலையின் நிர்வாகம் சம்பந்தமான பிரச்சனை. சிறந்த அதிபர் ஒருவரை தெரிவு செய்து இந்த பாடசாலைக்கு நியமிக்கிறதுக்கான நடவடிக்கைகளை நாங்கள் எடுப்போம் என்று கூறிக்கொள்கின்றோம். வவுனியா செட்டிக்குளம் அருவித்தோட்டம் சிவானந்தா வித்தியாலயத்தின் ஆசிரியர் பற்றாக்குறையை நீக்குமாறு கோரி பெற்றோர்களினால் இன்று ஆர்ப்பாட்டம் ஒன்று நடத்தப்பட்டது. ஆசிரியர் பற்றாக்குறை காரணமாக மாணவர்கள் கல்வியை தொடர முடியாத நிலை காணப்படுவதாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தெரிவித்தனர். நிரந்தர கட்டிடத்தில் இயங்கிய கல்முனை நற்பிட்டி முனை ஆயுர்வேத மத்திய மருந்தகத்தை தற்காலிக கட்டிடத்துக்கு இடமாற்றியமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. கல்முனை மனித உரிமை ஆணைக்குழு முன்பாக கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது. நற்பட்டி முனையில இவ்வளவு காலமாக இயங்கி வந்த எங்கட ஆயுர்வேத வைத்தியசாலை அதே கட்டிடத்தில் நிரந்தரமாக தொடர்ச்சியாக இயங்கி வர வேண்டும் என்று நற்பட்டி முனையில் இயங்கி வந்த ஆயுர்வேத வைத்தியசாலை உரிய நிரந்தர இடத்திற்கு அது உரிய இடத்திலே எங்களுக்கு அமைத்து தருமாறு உங்களுடன் தாழ்மையாக கேட்டுக்கொள்கின்றோம். அதன் பின் இலங்கை மனித உரிமை ஆணைக்குழு இணைப்பாளர் AL இசதீன் அவர்களிடம் மகஜர் கையளிக்கப்பட்டது. முல்லைத்தீவு நகரில் உள்ள மதுபான சாலையை அகற்றுமாறு கோரி இன்று பிற்பகல் ஆர்ப்பாட்டம் ஒன்று நடத்தப்பட்டது. முல்லைத்தீவு நகரில் கடலோரத்தில் சிறுவர் பூங்காவுக்கு அண்மையில் அமைந்துள்ள மதுபான சாலை காரணமாக தாம் பல பிரச்சனைகளை எதிர்நோக்குவதாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தெரிவித்தனர். மதுபான சாலை எங்கே இருக்க வேண்டுமோ அந்த இடத்தில் இருக்கு, அந்த இடத்தில் மாற்றி தருமாறு பொறுப்பான அதிகாரிகளை வேண்டிக் கொள்கின்றேன். இந்த மதுபான சாலையை எடுத்து வேறு இடத்துக்கு மாற்றம் தரும்படி நாங்கள் மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றோம். மணி வரை 4.1 பாகை செல்சியஸ் வெப்பநிலை நிலவியதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்தது. இந்த நிலையில் அதிக பனிப்பொழிவினால் தோட்ட தொழிலாளர்களும் விவசாயிகளும் பாதிக்கப்பட்டுள்ளனர். நுவரெலியா மாவட்டத்தில் நிலவும் அதிக பனிப்பொழிவு காரணமாக தேயிலை செடிகள் கருகியுள்ளமையினால் தோட்ட தொழிலாளர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். இந்த நிலைமை நீடிக்குமாயின் வேலை நாட்கள் குறைவடையக்கூடிய சாத்தியம் உள்ளதாக தோட்ட தொழிலாளர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். காலையில வேலைக்கு வர்றதுக்கு சரியான கஷ்டமா இருக்கு. இந்த பனி நேரத்தில் எங்களுக்கு வர முடியல வேலைக்கு காலையில வெள்ளனா. அதனால எங்களுக்கு மலைகள்ல கொழுந்து குறைவாகத்தான் இருக்கு. அதனால எங்களுக்கு இந்த கொழுந்து நாங்க இருக்க அளவுக்கு எடுத்து தரோம். பிள்ளைகளுக்கும் சரியான மாதிரி ஸ்கூலுக்கு போவேல காலையில இங்க இருந்து பஸ்ல போறவங்க எல்லாம் இடைவெளியிலே கை காலெல்லாம் இழுத்துக்கிட்டு ரொம்ப வறட்சினால பாதிக்கப்படுறாங்க. தண்ணி இல்ல, சரியான மாதிரி காடெல்லாம் நெருப்பு வச்சு சரியான மாதிரி வறட்சியா இருக்கு. எங்களுக்கும் எடுக்கிறதுக்கு கொழுந்து ஒண்ணும் இல்ல, அதுவே தண்ணி இல்ல. நாங்க தூக்கிக்கிட்டு தான் தண்ணி மிச்ச தூரம் எடுத்து தான் தண்ணி குடிக்கிறோம். அதிக பனிப்பொழிவு காரணமாக தோட்ட தொழில், விவசாயம் மாத்திரமன்றி பல்வேறு துறைகளும் பாதிக்கப்பட்டுள்ளதாக மக்கள் குறிப்பிடுகின்றனர். அது தோட்ட தொழில் மட்டும் இல்ல, விவசாயம், கால்நடை எல்லா தொழிலுக்குமே பாதிப்பா இருக்கும். எங்களை பொறுத்தவரையில இங்க இருந்து நிறைய பேர் வெளியில வேலைக்கு போறாங்க. வெளியில வேலைக்கு போறதுக்கு ரொம்ப சிரமமா இருக்கு. காலையில கடுமையான பனியா இருக்குது. இந்த நிலையில் அதிக பனிப்பொழிவு காரணமாக மரக்கறி செய்கையும் பாதிக்கப்பட்டுள்ளதாக விவசாயிகள் சுட்டிக்காட்டுகின்றனர். விவசாயிக்கு போதிய அளவு தண்ணி கிடைக்காம நாங்க ரொம்ப கஷ்டப்படுறோம். இவ்வளவு நாளும் நாங்க சாதாரணமா 6 மணிக்கு எந்திரிப்போம் படுக்கையை விட்டு. ஆனா இப்பொழுது 8 மணிக்கு எந்திரிக்க வேண்டிய சூழ்நிலையில தான் இங்குள்ள மக்கள் எல்லாம் இருக்கிறாங்க. அதிக பனிப்பொழிவினால் செய்கைகள் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் பாரிய நட்டத்தை எதிர்நோக்கியுள்ளதாக உருளைக்கிழங்கு செய்கையாளர்கள் தெரிவிக்கின்றனர். இந்த நிலைமை நீடிக்குமாயின் எதிர்வரும் நாட்களில் உருளைக்கிழங்கின் விலை அதிகரிக்கும் சாத்தியம் உள்ளதாகவும் இவர்கள் குறிப்பிடுகின்றனர். இதற்கான இழப்பீட்டை பெற்றுக் கொடுப்பதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு உருளைக்கிழங்கு செய்கையாளர்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். இதேவேளை நுவரெலியா மாவட்டத்தில் நிலவும் குளிருடனான வானிலை எதிர்வரும் சில நாட்களுக்கு நீடிக்கும் என வளிமண்டலவியல் திணைக்களம் குறிப்பிட்டது. விழா தலைமன்னார் துறையில் இன்று கொண்டாடப்பட்டது. தேசிய இளைஞர் சபைகள் மன்றமும் இளைஞர் கழக சம்மேளனமும் இணைந்து தேசிய இளைஞர் தைப்பொங்கல் விழாவினை ஏற்பாடு செய்துள்ளன. தலைமன்னார் அரசினர் தமிழ் கலவன் பாடசாலை மைதானத்தில் தேசிய இளைஞர் தைப்பொங்கல் விழா நிகழ்வுகள் நடைபெற்றன. தேசிய தைப்பொங்கல் விழா 2017 இரண்டாவது நாளாகவும் தலைமன்னாரின்
அரசினர் தமிழ் கலவன் பாடசாலை மைதானத்திலே மிகவும் கோலாகலமான முறையிலே இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. பொங்கல் வைக்கும் நிகழ்வை அடுத்து இன்றைய நாள் நிகழ்வுகள் ஆரம்பமாகி இருக்கின்றன. தற்பொழுதளவில் பல கலை அம்சங்களுடன் கூடிய பல நிகழ்வுகள் இங்கே அரங்கை அலங்கரித்திருந்தது. நியூஸ் ஃபர்ஸ்ட் செய்திகளுக்காக தலைமன்னாரில் இருந்து சண்முகநாதன், வினோதர்ஷன். ஒலுவில் துறைமுகத்திலிருந்து காணாமற் போன 6 மீனவர்களில் 4 தொடர்ந்தும் தேடுதல்கள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கடற்றொழில் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இவர்களில் 2 ஏற்கனவே மாலைத்தீவில் மீட்கப்பட்டுள்ள நிலையில் அவர்களை நாட்டிற்கு அழைத்து வருவதற்கான முயற்சிகளும் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. இந்த மீனவர்கள் 6 பேரும் கடந்த 24ஆம் தேதி ஒலிவில் துறைமுகத்தில் இருந்து கடலுக்கு சென்றிருந்தனர். இவர்கள் 6 பேரும் கரை திரும்பாத நிலையில் உறவினர்களால் கடற்தொழில் திணைக்கள மாவட்ட அலுவலகம் மற்றும் போலீசாரிடம் முறைப்பாடு செய்யப்பட்டதை அடுத்து அவர்களை தேடும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டிருந்தன. கடற்தொழில் திணைக்களத்தின் கோரிக்கையின் பிரகாரம் கடற்படையினர் தொடர்ந்தும் மீனவர்களை தேடும் நடவடிக்கைகளை மேற்கொண்டிருந்தனர். இந்த நிலைமையின் கீழ் 2 மீனவர்கள் மாலைத்தீவு மீனவர்களால் மீட்கப்பட்டிருந்தனர். கல்முனையிலிருந்து காணா போன 4 மீனவர்களையும் தேடுதலை துரிதப்படுத்துவதற்காக இன்று நான் மாலதீவின் உப ஜனாதிபதி அறிஞர் அப்துல்லா ஜிஹாத் அவர்களை சந்தித்து அவர்களை மாலதி கடற்பிராந்தியத்தில் தேடுவதற்கான துரித நடவடிக்கைகள் எடுக்கும்படி வேண்டுகோள் விடுத்திருந்தேன். அதை ஏற்றுக்கொண்டதற்கான நடவடிக்கைகளை எடுப்பதாக உறுதியளித்திருந்தார். அதே நேரம் பாதுகாப்பு அமைச்சர் ஆதம் ஷரீப் அவர்கள் குறிப்பாக பெரிய விமானங்களையும் ஹெலிகாப்டர்களையும் இன்றிலிருந்து தேடுவதற்கான உத்தரவினை முப்படை தலைவரிடம் எனக்கு முன்பு உத்தரவிட்டிருந்தார். ஏற்கனவே கண்டுபிடிக்கப்பட்டு இப்போது இருக்கின்ற 2 மீனவர்களையும் சித்தீவிலிருந்து இலங்கைக்கு பாதுகாப்பாக வரவேற்பதற்கான அத்தனை உத்தியோகபூர்வ சட்ட ரீதியான நடவடிக்கைகள் முடிக்கப்பட்டுள்ளன. மட்டக்களப்பு சந்திவெளி பாலையடி தோணா கடலூர் கண்ணகி அம்மன் ஆலயத்தின் மடப்பள்ளி உடைக்கப்பட்டு ஆலய உண்டியல் மற்றும் 6 அடி உயரமான 3 குத்து விளக்குகள் களவாடப்பட்டுள்ளன. இன்று காலை ஆலய பூசகர் மடப்பள்ளிக்கு சென்ற வழியில் இதனை கண்டுள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் கூறினார். இதுகுறித்து ஆலய நிர்வாகத்தினரால் ஏறாவூர் போலீசாருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. பொன்னம்பலம் அருணாச்சலத்தின் நினைவு தின நிகழ்வு ஜனாதிபதி செயலகத்தில் இன்று மாலை நடைபெற்றது. மறைந்த ஷேர் பொன்னம்பலம் அருணாச்சலத்தின் உருவச்சிலைக்கு இதன்போது மாலை அணிவிக்கப்பட்டது. இந்த நிகழ்வில் அமைச்சர் DM சுவாமிநாதன், அகில இலங்கை இந்து மாமன்றத்தின் தலைவர் கந்தையா நீலகண்டன், அரசியல் பிரமுகர்கள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். சார் பொன் ராமநாதன், P குமாரசாமி அவர்கள் மூவரும் சேர்ந்து சார் முத்துக்குமாரசாமியினுடைய உதவியோடு இலங்கையிலே பல சேவைகளை செய்து வந்திருக்கின்றார்கள் என்பதை நீங்கள் அறிவீர்கள். அவர் செய்திருக்கும் சேவை பல துறையாக இருக்கின்றது. அவர் சிவில் சர்வீஸிலே சேர்ந்து இலங்கையில் இருக்கும் பல துறைகளிலும் அவர் கடமையாற்றியிருக்கின்றார்கள். இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் 8 மணி பிரதான செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. அடுத்த பிரதான செய்தி அறிக்கை இரவு 10:45 பாருங்கள். வணக்கம்.